இனிமேல் உங்க வீட்டில் இட்லி தோசை வெள்ளையா இருக்க வேண்டாம். தோசை இட்லி வெள்ளையா இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம். உங்க இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலர்ல இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரைச்சிங்கன்னா சிவப்பு கலர்ல வரும். கருப்பு தொலி உளுந்து, அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும். அப்படின்னு தான் நல்லது. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் தற்செயலாக, ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில். அங்கே நானும் அவரும் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க. அந்த அம்மாவும் பையனும் வந்தேன்னா அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்துல இருந்து, சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் வரகு சாமை அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. டக்குன்னு அவன் பையனை கூப்பிட்டு, டே யார் திருதா சார், இது யார் திருதானா? அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு இவர் தான்டா, நம்ம வீட்டில் இந்த கம்மஞ்சோறுலாம் போடுவோம்ல, நான் மாப்பிள்ளை சம்பாலெல்லாம் தோசை சுடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னை ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சேனா. அவன் என்னைய பார்த்து, அங்கிள் நீங்க தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா, அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகினதான். எனக்கு உண்மையிலேயே வேதனை ஆயிருச்சு. எப்படிடா இந்த அழுக்கு என்பதை இவன் மனதிலிருந்து எடுப்பது? கருப்பு, சாம்பல் நிறம், பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்தி விட்டார்கள். நண்பர்களே, இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு. கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது. கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு. அந்த கருமை நிறம்தான் மிக மிக சிறப்பு, ஆக சிறப்பு. ஒரு கருப்பு தொலி உளுந்து, கருப்பு நிற பன்னீர் திராட்சை, கருப்பும் கருநீளமா இருக்கக்கூடிய நாவல் பழம், ஒரு கருநீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய், அத்தனையிலும் மிகச் சிறப்பு.